ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டாக். இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வந்து வாட்ஸ்அப்ன்ற ஒரு ஆப் வந்து நம்ம எல்லாரோட ஃபோன்லையும் இருக்குது. இந்த ஃபோன் மட்டும் இல்லை, உங்கள் ஃபோன், உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஃபோன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட ஃபோன்லையும் வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் ப்ரைவசி செக்அப் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய அக்கௌண்ட்டை வாட்ஸ்அப்பில் ப்ரைவசி செட்டிங்ஸை வந்து செக் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாருமே வந்து செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நம்மளுமே இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் எப்படி ப்ரைவசி செக்கப்பை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்திருக்கீங்களா இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தரது தான். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதாவது நம்ம வாட்ஸ்அப்பில் ப்ரைவசி செக்கப்பை வந்து பண்ணணும்னா முதல்ல நீங்கள் வாட்ஸ்அப் ஆப்பை ஓப்பன் பண்ணி மேலே கார்னரில் பாருங்கள் 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ் சொல்ல போங்க. இங்கே போனோன்னு பார்க்கலாம் அக்கௌண்ட் அப்படின்றதுக்கு கீழே ப்ரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே கிளிக் பண்ணோன்னே கீழே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்தால் லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம், ப்ரைவசி செக்அப். கண்ட்ரோல் யுவர் ப்ரைவசி அண்ட் சூஸ் ரைட் செட்டிங் ஃபார் யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் யுவர் ப்ரைவசி மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முதல்லையே சூஸ் ஹூ கேன் கண்டெக்ட் யூ, அதாவது உங்களை யார் யார் கண்டெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று தாங்கிது. இதை கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு குரூப்ஸ், அதாவது உங்களை யாராவது குரூப்ஸுக்கு ஆட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன் தான். ஸோ இதை கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த ப்ரைவசி செட்டிங்ஸை வந்து உங்களுக்கு பார்த்து என்ன மாதிரி அப்படின்றத ஆட் பண்ணிக்க முடியும். யாராச்சும் ஆட் பண்ணக்கூடாதா இல்லை எல்லாரும் ஆட் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சைலன்ஸ் அன்னோன் காலர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சேவ் பண்ணாத நம்பர்கிட்ட இருந்து கோல் வரும்போது கோல் ரிங் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இதுவுமே உங்கள் தேவைக்கேற்ப ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இங்கே கொடுத்துருக்காங்க பிளாக்ட் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு. நீங்கள் வந்து கால் மெசேஜஸ் வராமல் ஏதாவது நம்பரை பிளாக் பண்ணியிருக்கீங்களா, இல்லாட்டி நீங்கள் யாராவது பிளாக் பண்ணணுமானாலும் இங்கே உங்களால் பிளாக் பண்ணிக்க முடியும். அதோட பிளாக் பண்ணியிருப்பீங்களா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல யார் யார் அப்படின்றதும் காட்டும். அடுத்ததாக ப்ரைவசி செக்கப்பில் நம்ம கொடுத்துருக்காங்க கண்ட்ரோல் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதை கிளிக் பண்ணுவோமா இருந்தால் உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து யார் பார்க்கணும் யார் பார்க்கக்கூடாது அப்படின்ற செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதையுமே உங்களால் தேவைக்கேற்ப சேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்தது லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் அப்படின்றதும் நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறத காட்டணுமா காட்டக்கூடாதா, யார் யாருக்கு காட்டணும் யார் யாருக்கு காட்டக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக ரீட் ரிசிப்ட்ஸ், அதாவது உங்களுக்கு நீங்கள் அனுப்பின மெசேஜை வந்து யாரும் ரீட் பண்ணால் ப்ளூடிக் காட்டணுமா காட்டக்கூடாதா அப்படின்றது. ஸோ இதையுமே வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ கண்ட்ரோல் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் இந்த ப்ரைவசி செட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அட் மோர் ப்ரைவசி டு யுவர் சட்ஸ் அப்படின்னு பார்த்தோமா இருந்துச்சுன்னா நம்ம சட்ஸுக்கு என்னென்ன ப்ரைவசி ஆப்ஷன்ஸ் அப்லாக் வந்து நம்மளால் போட்டு வச்சுக்க முடியும். அடுத்ததாக டிஃபால்ட் மெசேஜ் டைமர், ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த மெசேஜ் டிலீட் ஆகணுமா இந்த சட்டுக்கு எவ்வளோ நேரத்தில் அப்படின்றத உங்களுக்கு இந்த இடத்துல செட் பண்ணிக்க முடியும். அதோட பேக்கப்க்கு வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். ஸோ இதுவுமே வந்து கண்டிப்பாக எல்லாருமே எனேபிள் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இது ஒரு பெஸ்ட்டான ஒரு கட்டாயமாக எல்லாருமே எனேபிள் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷன். ஸோ ப்ரைவசியில் வந்து சட் சம்மந்தமாக இந்த 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூணையுமே நீங்கள் கண்டிப்பாக ரொம்பவுமே கவனமாக எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணணும். அடுத்ததாக அட்மோ ப்ரொடெக்ஷன் யுவர் அக்கௌண்ட், உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ். இதை நீங்கள் கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இதையுமே எல்லாருமே கண்டிப்பாக எனேபிள் பண்ணி வைக்கணும். பாஸ்கி, நீங்களுமே பாஸ்கி வந்து கண்டிப்பாக போட்டு வைக்கணும். அதோட ரிகவரி மெயிலும் போட்டு வைக்கணும். சம்டைம்ஸ் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது ஆகுமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிகவரி இமெயில் யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணியிருப்பீங்களா இருந்தால் உங்களால் ஈஸியாக வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து ரிகவர் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரிகவரி இமெயிலும் ஆட் பண்ணி வைக்கணும். ஸோ வாட்ஸ்அப்பில் ப்ரைவசி செக்கப்பை பார்ப்போமா இருந்துச்சுன்னா இந்த விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து எனேபிள் பண்ண வேண்டியது, டிசேபிள் பண்ண வேண்டியது, சேஞ்ச் பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் தான்.
ஸோ நீங்களுமே இந்த ப்ரைவசி செக்கப்பை வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்களா? நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் சரியாக யூஸ் பண்ணுறீங்களா? செட் பண்ணியிருக்கீங்களான்றதை கண்டிப்பாக பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா அது என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்களா இருந்தால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் தான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.